ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அறம் அகாடமி சங்கரங்கோயில். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் முக்கியமானது அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி ஈஸியாக யோசிக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் பாருங்கள், அகப்பொருள் இலக்கணம்னா பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அகம் புறம் அப்படின்னு 2 வகைப்படுது. அதில் அகப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தின பொருள். ஒரு தலைவனோ தலைவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக சொல்கிறது தான் அகத்திணை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் புறத்திணை அப்படின்னா அவங்க வெளியில் போய், அதாவது புறம் சார்ந்த செயல்களை சொல்லக்கூடியது புறத்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் அகத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7 வகைப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அதில் முதல் 5 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அகப்பொருளுக்கான பொருள் எதுனா முதப்பொருள், கரிப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. முதப்பொருள்னால் என்ன அப்படின்னா அகவொழுக்கம் நிகழ்வதற்கு காரணமான நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் இயல்பாக உள்ளது, அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு முக்கியமானது போயிடலாம். ஐவகை நிலங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது தான் ஐவகை நிலம். இதுக்கான அந்த இது என்னென்னா, குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெரும்பொழுதுனா பாருங்கள். பெரும்பொழுதுனா பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. ஒரு வருஷம், அதாவது ஓர் ஆண்டுக்கான 6 கூறுகளைத்தான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பெரும்பொழுதை ஃபஸ்ட்டு பாருங்கள். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரும்பொழுதுக்கு கார்காலம் இருக்கு இல்லையா, கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இதுக்கான ஷார்ட்கட்டு, காரை குளிப்பாட்டி முன்னாடியும் பின்னாடியும் உட்கார்ந்து எலசும் பெருசும், பெருசு அப்படின்னு சொல்கிறது எதுனா முதுமை அப்படிங்க சொல்கிறதுன்னா பெருசும் போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? பெரும்பொழுதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, காரை குளிப்பாட்டி முன்னாடியும் பின்னாடியும் எலசும் பெருசும், பெருசு மீனிங் என்ன அப்படின்னா முதுமையானவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இப்போ இந்த சைடில் உள்ள மாதங்கள் அதை எப்படி வச்சுக்கலாம்னா, காரில் போனாலே என்ன செய்வோம்னா ஆடிக்கிட்டே போவோம்ல, அதாவது என்னென்னா ஆரவாரம் பண்ணிக்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆவணி, புரட்டாசி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது என்னென்னா நமக்கு தமிழ் மாதங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அப்படி வரிசையாக தவறும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி. இதில் அதுக்கப்புறம் முதுவேனிலுக்கு ஆனி, ஆடி அப்படின்னு. இதில் எக்ஸ்பெக்டாக உங்களுக்கு இப்போ இளவேநீர் காலம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான அந்த மாதங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பொழுதுக்கான மாதங்கள் அது ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ இளவேனில் அப்படின்னா இளமையில் தானே, அதாவது இளமையிலே ஒருத்தவங்களுடைய மனைவியோ யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா நினச்சிவாங்க சித்தி, அதாவது இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்கள சித்தின்னு சொல்லுவாங்க அப்போ தானே. அப்போ இளமையில் சித்தி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சித்திரை, வைகாசி. முதுமை அப்படின்னாலே வயசாயிடுச்சுனாலே நமக்கு என்ன செய்யும், ஆனி ஆடி போயிடுவோம். நம்ம ஆனி ஆடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முதுவேனா ஆனி ஆடி. முன்பனி பின்பனி அதெல்லாமே என்னென்னா மாதங்கள் அடிப்படையில் ஈஸியாக வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து சிறுபொழுதுக்கான இதை பாருங்கள். சிறுபொழுது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். இது சிறுபொழுதுனாலே சின்னதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்குள்ள 6 கூறுகளை தான் சிறுபொழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பெரும்பொழுதுனா என்ன சொன்னேன், ஒரு வருஷத்துக்குள்ளே 6 கூறுகள். சிறுபொழுதுனா என்னது, ஒரு நாளைக்குள்ளே 6 கூறுகள். இது என்னென்னா ஒரு நாளைக்கு அந்த டைம் வச்சு வரும். சரிங்களா? இப்போ இந்த சிறுபொழுதுக்கான வரிசையை எப்படி வச்சுக்கலாம் பாருங்கள். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, காலையில் நண்பா எழுந்து மாலையில் யாருக்கும் தெரியாமல் வந்துவிடு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். காலையில் நண்பா எழுந்து மாலையில்
யாருக்கும் தெரியாமல் வந்துவிடு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதில் காலையில் அப்படின்னா காலை, நண்பா அப்படின்னா நண்பகல், எழுந்து அப்படின்னா ஏற்பாடு, மாலையில் அப்படின்னா மாலை, யாருக்கும் அப்படின்னா யாமம், தெரியாமல் அப்படிங்கிறத விட்டுருங்க. வந்து விடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த வந்து விடு எதுனா வைகரை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இதில் டைமிங்கை பாருங்கள். காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அதுக்கடுத்து 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் பார்த்துட்டாலே போதும். சரிங்களா? காலை 6 to 10, 10 to 2, 2 to 6, திரும்பியும் பாருங்கள் அதே 6 to 10, 10 to 2, 2 to 6 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஆனால் அது வந்து என்னென்னா மாலை நேரம், இரவு நேரம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.